வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங்கில் டைப் 2. இப்போ இதில் வந்துட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வரணும். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ மேலேருந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோமா, அதுக்கு வெளியில் தான் கொடுக்கணும். வெளியில் தான் குத்தி அப்படியே எடுக்கணும். ஓகேவா? எடுத்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அகெயின் மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக் கொடுக்குறது எப்படின்னா, அந்த இன்னர் சர்க்கிள் செயின் ஸ்டிச் ஒன்று கொடுத்துருக்கோமா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் போதில் நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சே தெரியக்கூடாது. இன்னர் சர்க்கிள் செயின் ஸ்டிச்சும் தெரியக்கூடாது, வெளியில் ஃப்ளவருக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிடணும். ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம தனியாக ஒரு செயின் ஸ்டிச் ஃபுல்லாத்துக்கும் அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். இப்போ சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி இந்த சர்க்கிளுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அகெயின் மேலேருந்து அப்படி கீழே கொண்டு வந்து ஒரு லாக். இப்போ இந்த கார்னர் வந்துருச்சா, இங்கே பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த லைனில் வந்துட்டு அப்படியே சைடு வைஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இது எப்படின்னு காட்டுறப்போ மேலேருந்து அப்படி கீழே கொண்டு வந்து ஒரு லாக். இப்போ இந்த லாக் போடுறது எல்லாமே அந்த பிளாக் கலர் லைனில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பெட்டல் ஒரு பெட்டல் வந்து ஸ்லாண்டிங்காக தானே வரும், ஒவ்வொரு பெட்டல்மேவும் ஒரு லாக். அகெயின் மேலேருந்து என் த்ரெட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. வெயிட், நான் வேறு அதான் எனக்கு கொஞ்சம் சிக்கு விழுந்துருச்சு. ஓகே, இது வந்து நீங்கள் டைட்டாக போடுங்க. ஃபுல்லாக ஒட்டி போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா எம்போசிங் அழகாக தெரியும் ஃப்ளவரு. இல்லை கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நீட்டாக லுக் வராது, நீட் லுக் வந்து வராது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் த்ரெட்டு இடையிலே உங்களுக்கு ஃபினிஷ் ஆனாலுமே புது த்ரெட் எடுத்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நீங்கள் டபுள் ஷேட் கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஒரு பெட்டல் கான்ட்ராஸ்ட்டாக ஆடு பெட்டல் ஃபுல்லாக ஒரு கலரும், ஈவன் பெட்டல்ஸ் ஃபுல்லாக ஒரு கலரும் கொடுத்தீங்கனாலுமே அதுவும் லுக் நல்லா தான் இருக்கும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். மேலேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து பொறுமையாக நல்லா பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அகெயின் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். நல்லா அந்த உள்ளே கொடுத்துருக்க அந்த பைப்பிங் த்ரெட் வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா நெருக்கமாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ அந்த பெட்டலில் பார்த்திங்களா, இன்னர் சர்க்கிள் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்ததும் தெரியல, வெளியில் நம்ம அவுட்டர் சைடில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவரோட பெட்டலுக்கு வெளியில், அதுவும் நம்மளுக்கு தெரியல. பார்த்திங்களா? அந்த மாதிரி தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் இந்த மாதிரி ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. எல்லா பெட்டல்ஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இன்னர் சர்க்கிள்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்களும் என்ன பேசிக் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் விழுந்திருக்கு, இந்த மாதிரி விழுகக்கூடாது.